பொண்ணுக்கு நான் சமையல் கற்றுக் கொடுக்க போகிறேங்க. கீரை பொரியல் பண்ண போது கடுகு போட்டுக்கலாம், ஆயில் ஊற்றி. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இப்போ சின்ன வெங்காயம் போடு. நல்லா கண்ணாடி பதத்தில் வர்ற வரைக்கும் கிண்டி விடு. நான் மிளகாய் போட மாட்டேங்க, அதனால் வெறும் வெங்காயம் கடுகு மட்டும்தான் நான் போடுவேன். கீரை அள்ளி வை, அதில் வையே. ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்று. இந்த அளவு கல் உப்பு போடணும் ஒரு கட்டு கீரைக்கு. அரைக்கீரை இது போட்டியா? அப்படியே மூடி வச்சுருங்க, கிண்டக்கூடாது. வெந்த உடனே கிண்டி விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ கிண்டனா சரியாக வராது. மூடி வச்சுப்பா, கீரை வேகட்டும். கீரையை மூடி வச்சுட்டு அதை பொண்ணு பாட்டுக்கு போயிடுச்சுங்க, ஹாலுக்கு போயிடுச்சு. சமையல் பண்ணுறதுனாலே பிடிக்காது அதுக்கு, விழுந்தடிச்சு ஓடிடுங்க. ஆனால் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பயங்கர டேலண்ட்டாக பண்ணும் அது. பாப்பா வந்துட்டியா? கீரையை போட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட, கிண்டி விட்றி. தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்படி இருந்தால். சரியா? தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இந்த வேக வச்ச பருப்பு, துவரம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வத்தட்டும், அப்புறம் போடலாம், அவசரப்படாத. நம்ம முழுசாக கீரையை போடுறதுனால இப்படி கட் பண்ணணும். அது மாதிரி இருக்கையிலேயே பருப்பு தேங்காயும் சேர்த்துறதுல அது ஆறின பிறகு கெட்டியமாக ஆயிரும். சரி, கிண்டி விடு அப்படியே. என் பொண்ணு கீரை கூட்டு பண்ணிடுச்சுங்க. ஒரு லைக் போட்டுருங்க, சூப்பராக இருந்தாக்கா.